ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கமெண்ட்டில் ஒருத்தர் ஃபாலோவர் வந்து எப்படி என்ட்ரி நல்ல குவாலிட்டியான என்ட்ரிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு கேட்டிருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ங்கிறது வந்து ஒரு 50 ஸ்டாக்கால் கம்போஸ் ஆனது. அந்த 50 ஸ்டாக்கும் ஏறிச்சுன்னா நிஃப்டி ஏறும். அந்த 50 ஸ்டாக்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இறங்குச்சுன்னா ஸ்டாக் வந்து இறங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நிஃப்டியில் வந்து ரொம்ப மோஸ்ட் வெயிட்டேஜ் வந்து ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ், எஸ்பிஐ அப்படிலாம் இருக்கும். ஸோ இப்போ எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டாக் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா, நிஃப்டி 50ல் வந்து அந்த 50 ஸ்டாக் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து 100 ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நிஃப்டி 50ல் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கூகுள் போயிட்டு நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்து என்எஸ்சி வெப்சைட் வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே நிஃப்டி 50யோட ஃபுல் ஸ்டாக்ஸும் அந்த 1 by 1 லிஸ்ட்டில் வரும். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், 1 by 1 உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கணும். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி இந்த 50 ஸ்டாக்ஸையும் உங்களுடைய பர்சனல் வாட்ச் லிஸ்ட்டில் 1 by 1 ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தென் தேர் இஸ் ஒன் ட்ரிக். அந்த டெக்னிக் என்னென்னா, அந்த ஷார்ட் பட்டன் இருக்குங்களா, அந்த ரைட் சைடில் டாப்பாக அதை அமைக்கிட்டு பை சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, டவுன் சேஞ்சஸ்ஸு இல்லை அப் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எந்த இது கெய்னர்ஸாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு காட்டும், லூசர்ஸ்லாம் செகண்ட் காட்டும். இதே மறுபடியும் நீங்கள் பை லோ ட்ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா, லூசர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு காட்டும், கெய்னர்ஸ்லாம் டவுன் சைடில் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடில் வந்து அன்றைக்கி டேவோட கெய்னர் இல்லை லூசர்ஸில் வந்து செலக்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் கெய்னர்ஸ் இல்லை லூசர்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளான ட்ரேடாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 எந்த ட்ரெண்டில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நிஃப்டி 50 வந்து அப் ட்ரெண்ட் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் கெய்னர்ஸ் பக்கம் ஸ்டாக் செலக்ட் பண்ண இன்ட்ராடேக்கு. இதே நிஃப்டி 50 வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து லூசர்ஸில் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மிட் செலக்ட்டு, ஃபினான்ஸு, ஐடி, ஆட்டோ, ஃபார்மா, எஃப்எம்சிஜி, மெட்டல், இதில் எதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் செக் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எந்த செக்டார் வந்து அன்றைக்கி மூவிங்கில் இருக்கோ அந்த ஸ்டாக்ஸை கூட நீங்கள் போய், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோ வந்து நிஃப்டி ஆட்டோ வந்து பாசிட்டிவாக இருக்குது அன்றைக்கி ரொம்ப நாள், நீங்கள் நிஃப்டி 50ல் வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ் லைக் டாட்டா மோட்டார், ஹீச்சர்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக் பண்ணி இந்த மாதிரி பை பண்ணி நீங்கள் இன்ட்ராடேயில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? போத் நிஃப்டியும் க்ரீனாக இருக்கணும், நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக் செக்டாரும் க்ரீனாக இருக்கணும், ப்ளஸ் நீங்கள் வாங்குகிற கம்பெனியும் க்ரீனாக இருக்கணும். அந்த மாதிரி 3மே க்ரீனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். அதே மாதிரி செல்லிங் வந்து நிஃப்டியும் ரெட்டாக இருக்கணும், செக்டாரும் ரெட்டாக இருக்கணும், நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கும் ரெட்டாக இருக்கணும்.